ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ரீவாரி எஜுகேஷனல் குரூப்ஸ் இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம். இப்போ என்ன அப்டேட்டோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்டாக் அவங்களோட ரவுண்ட் 2ஓட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ், வெட்டினரி கோர்சஸ்க்கு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அலர்ட் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5/10/2024 5 PM க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஆஃப் ஃபீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமௌண்ட்டை டேரெக்டாகவே சென்டாக் அக்கௌண்ட்டில் பே பண்ணிக்கலாம். த்ரூ நெஃப்ட் ஆர் ஆர்டிஜி இந்த 2 ஆப்ஷனல்ஸ் மூலிமா நம்ம பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவுண்ட் 1ல் ஏதாவது அமௌண்ட் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ண சொல்லி ஃபஸ்ட் பாயிண்ட்லேயும், ரவுண்ட் 2ஓட ரவுண்ட் 1ல் ஏதாவது அமௌண்ட் எக்ஸஸாக கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும் அப்படிங்கிறத 2வது பாயிண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்க 4 பாயிண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் கேண்டிடேட் அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த ரவுண்டில் அப்படின்னா அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டியூஷன் ஃபீ கூட அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கேண்டிடேட் அலாட் ஆகிருக்க சீட்ஸில் அவங்க ஜாயின் ஆகலை ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்களுக்கான அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. அந்த அமௌண்ட் ஃபைன் அமௌண்ட்டாக எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத 2வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3rd பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவுண்ட் 2லேயும் ரவுண்ட் 1லேயுமே எந்த ஒரு சீட்ஸுமே அவங்களுக்கு அலர்ட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் ஃபுல்லாகவே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத 3rd பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவுண்ட் 1ல் ஜாயின்ட் ஆகிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேம் கோர்சஸே ரிட்டைன்ட் ஆகிருக்கு, இல்லை அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்க நியூ கோர்சஸில் ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்டில் அப்படின்னா அவங்களோட அட்மிஷன்ஸை போய் வித்ட்ராவல் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அந்த கோர்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத 4th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க அப்டேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.